హలో ఎవరివన్ ఆంధ్ర స్పెషల్ రెసిపీங்க தேங்காய் பூரல் தேங்காய் வடைன்னு கூட சொல்லலாங்க. சங்கராந்தி ஸ்பெஷல் ரெசிபீஸில் ஆந்திராவில் எல்லாருமே கண்டிப்பாக தேங்காய் வடை செய்வாங்க. இந்த ஸ்பெஷல் ரெசிபி நம்மளும் செய்யலாமா? நான் இன்னைக்கு 1.25 கிலோ அளவுக்கு ரேஷன் அரிசி ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு சாப்பாடு பச்சரிசி எடுத்துக்கலாம், மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம். ஆனால் ரேஷன் அரிசியில் செய்யும் போது உள்ள சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்குங்க. டேஸ்ட்டு அதிர்ச மாதிரி தாங்க இருக்கும். நம்ம பாகு காய்ச்சி செய்ய போகிறோம். அதனால எப்போவுமே 1 கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட நம்ம ரைஸ் எடுக்கணும். நம்ம மில்லில் அரைச்சாலும் மிக்சியில் அரைச்சாலும் கொஞ்சம் நொய்யும் வந்துருங்க. அரைச்ச மாவு கொஞ்சம் கூட இருந்தால் நம்ம அடுத்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாகு காய்ச்சினதுக்கு அப்புறமா மாவு பத்தலைன்னா கஷ்டமாக போயிருங்க. அதனால எப்போவுமே 1 டம்ளர் ரைஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேங்க. இதுக்குள்ளேயே ஒரு 1/2 hour நல்லா காய வைக்கலாம். பாருங்க, கையில் ஈரம் இல்லை, ஆனால் அரிசியில் ஈரம் இருக்கும். இதுதாங்க கரெக்டான பதம். நம்ம மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வரலாம். நான் நிறைய இருந்ததுனால மில்லில் அரைச்சிட்டேங்க. கொஞ்சமாக இருந்தால் நம்ம மிக்சிலையும் அரைக்கலாங்க. மில்லில் அரைச்சாலும் மிக்சிலேயே அரைச்சாலும் ஒரு வாட்டி சல்லிக்கணுங்க. நம்ம 15 hours கூட அரிசி நல்லா ஊற வைக்கலாங்க. 7 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அரிசி ஊற வச்ச தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா அரிசி ஸ்மெல் வந்துருங்க. மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே ரெசிபியோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஜல்லிச்ச மாவு ஒரு வாட்டி கையாலேயே ப்ரெஸ் பண்ணணும், அப்போ மாவோட ஈரத்தன்மை போகாமல் இருக்கும். நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டுங்க. இன்னைக்கு கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேங்க. 2 தேங்காய் வடிச்சிருக்கேன். மொத்தமாக ஒரு வாட்டி நல்லா க்ளீன் மட்டும் பண்ணிட்டேங்க, வாஷ் பண்ணக்கூடாது. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதோட 3 இலாச்சி சேர்த்துட்டு பவுடர் பண்ணி ரெடியாக வைக்கலாம். துருவி வைக்கலாங்க. நான் மிக்சிலே அரைச்சிட்டேன். ஃப்ரெஷ் கோகோனட்டில் பண்ணும்போது 1 வீக் கூட இருக்காதுங்க. ட்ரை கோகோனட்டில் பண்ணும்போது 15 days மேலே இருக்கும். வெல்லம் ஈஸியாக எப்படி தூள் பண்ணுறதுன்ட்டு நம்ம சேனலில் ஷார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. எப்போவுமே நான் இந்த டிப் ஃபாலோ பண்ணுவேங்க. நம்ம 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, வெல்லம் 650 கிராம்ஸ்லேருந்து 750 கிராம்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு 700 கிராம்ஸ் எடுத்திருக்கேங்க. இன்னும் ஸ்வீட்டாக வேணும்னா ஒரு 50 கிராம்ஸ் கூட போட்டுக்கலாங்க. வெல்லம் தூள் பண்ணுறதுனால பாருங்கள் ஈஸியாக மெல்ட் ஆச்சு இல்லையா. இப்போ அடி கனமான பவுலில் தாங்க ஃபில்டர் பண்ணணும், அடி பிடிக்காம இருக்கும். இப்போ எல்லாமே ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெள்ளத்தில் இருக்கிற மண்ணு தூசி வெளில வந்துடும். வெள்ளத்தில் கொஞ்சமாவது மண்ணு தூசி இருக்குங்க. அப்பப்போ பாகு செக் பண்ணிக்கலாம். அதிர்சத்துக்கு பண்ணுறோம்ல, அதோட முன்னாடி ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க. இப்படி வெள்ளம் நல்லா பொங்கி வரும்போது பாகு வராதுங்க. பாகு வர ஸ்டேஜில் வெள்ளம் கீழே இருக்கும், பொங்காது. பாருங்க, கீழே இருக்கு. ஓரளவுக்கு நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வருது இல்லையா. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சிருக்கோம்ல தேங்காய் 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கப்பு போட்டிருக்கேங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜலிச்சிருக்கோம்ல மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒருத்தர் மாவு போடுறதுக்கு ஒருத்தர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு செய்யணுங்க. இல்லைன்னா பாகும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருங்க. பாருங்கள், இதுதாங்க கரெக்டான பதம். இதுக்கப்புறம் நம்ம மாவு போட வேண்டாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு உருண்டை பிடிச்சா உருண்டையாக வருது இல்லையா, அங்கே கரெக்டான பதம். 1 ஸ்பூன் நெய் அப்ளை பண்ணலாங்க. மாவு காயாமல் இருக்கும். சூடாறினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் வடை செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ராசஸ் அதிர்ச மாதிரி இருந்தாலும் அதிர்ச மாவு மாதிரி ஒரு 7 hours புளிக்க வைக்க வேண்டாங்க. இந்த மாவு உடனே நம்ம செய்யணும். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்துட்டு மீதி லிட் போட்டுக்கலாம். மாவு காயாமல் இருக்கும். வாழை இலையில ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேங்க. நம்ம வடை செய்கிறோம்ல, அதே மாதிரி வடை மாதிரி தட்டிடலாங்க. இன்னொரு இதில் நம்ம ஹோல் வேணாலும் ஹோல் வைக்கலாம், நம்ம இஷ்டங்க. கொஞ்சம் திக்காகவே இருக்குங்க. பூரிலும் இல்லையா, நல்லா பூரி மாதிரி பொங்குங்க. அதனால கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். டீப் ஃப்ரைக்காக எண்ணெய் சூட் பண்ணியிருக்கேன். நம்ம செஞ்சுருக்கோம்ல தேங்காய் பூரில் எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா 2வது பக்கம் போட்டுக்கலாம். லோ டு மீடியம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குக் பண்ணணுங்க. கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எப்படி பொங்குதன்ட்டு பூரி மாதிரி பொங்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் பவுலுக்கு மாற்றிடலாம். அகலமான கடாயினா 2லேருந்து 3 பூரில் கூட போட்டுக்கலாங்க. நம்ம திக்காக பண்ணியிருக்கோம், அதனால மீடியம் ஃப்ளேமில் தாங்க குக் பண்ணணும், இல்லைன்னா உள்ளே வேகாதுங்க. அதிர்ச மாதிரி ஆயில் எதுவும் ப்ரெஸ் பண்ண வேண்டாங்க. ஹெல்தி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.